ராமர் கோயில் நிகழ்ச்சியை தமிழக கோயில்களில் நேரலை செய்ய சட்டப்படி அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சற்று நேரத்திற்கு முன்பாக உயர்நீதிமன்றமும் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த சூழலில் தற்போது ராமர் கோயில் நிகழ்ச்சிகளை தமிழக கோயில்களில் நேரலை செய்ய சட்டப்படி அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழக பாஜக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் முக்கியமாக கோயில்களில் ராமர் கோயில் குறித்த நிகழ்ச்சிகளை நேரலை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி தேவையில்லை என்ற ஒரு உத்தரவினை பிறப்பிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றமும் வாய்மொழி உத்தரவை ஏற்று காவல்துறை செயல்படக்கூடாது எனவும் ராமர் கோயில் தொடர்பான நேரலைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அயோத்தியில் பாலராமர் சிலையினுடைய அந்த பிராண பிரதிஷ்டை விழா நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கோயில்களில் அவற்றை நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு தற்போது உச்சநீதிமன்றமும் உத்தரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை குறிப்பிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அயோத்தி குழந்தை ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை நிகழ்வை ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு பாஜக சார்பில் ஒரு ரிட் மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதை விசாரித்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பி வினோத் சார்பில் மூத்த வழக்குரைஞர் சேஷாத்ரி நாயுடு ஆஜராகி மதத்தை வெறுக்கும் அரசியல் கட்சி அதை ஆட்சியிலும் செயல்படுத்துகின்றது என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் வாய்மொழி உத்தரவை ஏற்று காவல்துறை செயல்படக்கூடாது எனவும் சட்டப்படி எதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அதை அனுமதிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. அதே நேரம் மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவரும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். தனியார் கோயில்களில் நேரலை செய்ய அனுமதி மறுக்கப்படுகின்றது என்ற வாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழ்நாடு அரசு தரப்பில் நேரலைக்கு எந்த தடையும் இல்லை எனவும் இந்த மனு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த அயோத்தியினுடைய பிராண பிரதிஷ்டை விழாவை ஒளிபரப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அரசியல் உள்நோக்கத்தோடு பாஜக தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அயோத்தி ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை தொடர்பாக நேரலை விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உத்தரவிடக்கூடிய ரீட் மனுவுக்கு ஜனவரி 29 பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அயோத்தி ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை நேரலை ராமர் பெயரில் பூஜை செய்வது, பஜனை செய்வது, ஊர்வலம் நடத்துவதற்கு, அன்னதானம் இடுவதற்கு, அர்ச்சனை ஆகியவற்றை வாய்மொழி உத்தரவை கொண்டு தடுக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது. நேரலைக்கு சட்டப்படி அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது. மேலும் வாய்மொழி உத்தரவை ஏற்றுக்கொண்டு காவல்துறை செயல்படக்கூடாது, சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை சட்டப்படி அணுக வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது. அதே நேரம் நேரலைக்கு எந்த விதமான தடையும் விதிக்கப்படவில்லை எனவும் அரசியல் உள்நோக்கத்துடனேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் நேரலைக்கு சட்டப்படி அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அயோத்தி ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை நேரலை விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த ரிட் மனுவிற்கு ஜனவரி 29 பதில் வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம். அது மட்டுமல்லாமல் நேரலைக்கு சட்டப்படி அனுமதி வழங்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்கின்றது உச்ச நீதிமன்றம்.